அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே சென்னையிலேருந்து மைசூர் போகுதுங்க, பெங்களூர் வழியா. ஆமாம், அதை தான் இப்போ நாங்கள் காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். ஆக்சுவலாக நம்மளாம் தேடி பார்த்து இப்போ புக் பண்ணியிருந்தாலும் நமக்கு கிடச்சிருக்காது. ஸோ அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். சென்னையில் இன்றைக்கி ஒரு நாள் பயணம் இன்றைக்கி முடிந்தது. ஸோ இன்றைக்கி ரிட்டர்ன் போகிறதுக்காக பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பஸ்ஸு உங்களுக்கு காட்டுறேன், எந்த பஸ் பயணிக்க போகிறேன்னு. எதிர்பார்க்காம நான் புக் பண்ணேன் 7:45 டைம் போட்டு. ஸோ அது பார்த்திங்கனாக்கா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாங்க பார்ப்போம். அதே மாதிரி இந்த பஸ்ஸு பார்த்திங்கனாக்கா இங்கே சென்னையிலேருந்து மைசூர் போகுதுங்க, பெங்களூர் வழியா. ஆமாம், அதை தான் இப்போ நாங்கள் காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். நான் இன்றைக்கி சண்டே வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு வேலையை வந்தேங்க, சென்னைக்கு வந்தேன் நான். ஸோ பர்சனல் வேலையாக வந்தேன். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ பஸ்ஸு பிடிச்சி போகிறதுக்காக நான் வந்து இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். பஸ் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் போகிறேன் நான். அதில் தான் பயணிக்க போகிறோம். இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து உட்காந்துருக்கேன் இப்போ நான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் இங்கே பஸ் எல்லாம் நைட் சர்வீஸ் பஸ் எல்லாம் நின்றுருக்கு. சரிங்களா? நான் காலையில் ட்ரெயினில் வந்தேன். ட்ரெயினில் வந்துட்டு கொஞ்சம் இங்கே என்னுடைய ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் கிளம்பியிருக்கேன். ஆமாம் நண்பர்களே, அதுதான் பதிவு போடலான்னு போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி பூரா பதிவு போடலான்னு பார்த்தா சரி மொபைல் பேட்டரி இல்லாதனால ஸோ அதனால் போட முடியல. இப்போ தான் சார்ஜ் போட்டுருந்தேன். சார்ஜ் போட்டு இப்போ தான் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் நண்பர்களே, பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக நம்ம பதிவு பிடித்து நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சென்னையில் தான் இருக்கேன் நான். இப்போது நைட்டு 7:45 மணிக்கு பஸ்ஸு இப்போது. ஓகே நண்பர்களே, பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கேனியா பஸ்ஸு தான் புக் பண்ணியிருக்கேன். ஸ்கேனியா பஸ்ஸு டிக்கெட் புக் பண்ணி பஸ்ஸுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஸ்கேனியா பஸ்ஸுன்னு தெரியும். சரிங்களா? ஹைதராபாத் கிளாசிக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த பஸ்ஸோட பயணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பஸ்ஸில் வந்து இப்போ தான் நான் முதல் தடவையாக நான் காலை வைக்க போகிறேன் ஸ்கேனியாவில். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது கண்டிப்பாக பயணிச்சிருந்தால் அதனுடைய சர்வீஸ் பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கலாம். அதோட பயணம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஏற போகிறேன் ஸ்கேனியா பஸ்ஸில். ஆமாங்க, ஓலோ பஸ்லாம் கூட போயிருக்கேன். ஸோ ஸ்கேனியாவில் வந்து இப்போ தான் ஏற போகிறேன் நான். பார்ப்போம் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்களும் பயணம் பண்ணுங்கள். எதுக்கு முன்னாடி பயணிச்சிங்க கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பயணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம். இப்போ இன்னொன்று என்னென்னாக்கா, இங்கே வந்து கொஞ்சம் கூட்டமெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிற காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில பக்கம் போகிற பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு பக்கம் மாற்றி விட்டாங்க. வேறு பக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் இதை விட கொஞ்சம் பெருசாக கட்டி அங்கே மாற்றி விட்டாங்க. அது கட்டாத முன்னாடி இதுதான் பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு. பஸ் டிராஃபிக்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. 2 பக்கமாக போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மதுரை கன்னியாகுமரிலாம் வந்து அந்த சைடில் மாற்றி போட்டாங்க வேறு பக்கம். ஸோ அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம் நண்பர்களே, அதை தான் இங்கே தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது. நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம போகக்கூடிய பஸ் அந்த ஓலோ பஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் அப்புறமா கிட்டே போகும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க போய் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பஸ்ஸுக்கு கிளம்பக்கூடிய டைமு கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. மணி 7:30 ஆகிட்டுருக்கு. 7:20 ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு ரிமைண்டர் மெசேஜ் வந்தாச்சு. ஒரு 1/2 hour முன்னாடி ரிமைண்டர் மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்தாச்சு. வாங்க இப்போ நம்ம பஸ்ஸுக்கிட்ட போகலாம். பஸ்ஸுக்கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. வாங்க போப்போம். வித் மல்டி ஆக்சல் கம்ஃபர்ட். வாங்க போய் பார்ப்போம். ஸ்லீப் லைக் பேபி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹைதராபாத்தா கிளப் கிளாஸ். நம்ம எதிர்பாராத மரம் புக் பண்ண பஸ் இது. வாங்க பார்ப்போம். நம்ம வந்து எதிர்பாராத விதமாக அந்த பஸ்ஸு புக் ஆகிருங்க இன்றைக்கி நமக்கு. ஸ்கேனியா பஸ்ஸு. ஆமாம், ஸ்கேனியாவில் தான் பயணிக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மளாம் தேடி பார்த்து இப்போ புக் பண்ணியிருந்தாலும் நமக்கு கிடச்சிருக்காது. ஸோ இது கிடச்சதில் ரொம்ப ரிப்போர்ட்டுங்க. பார்க்கலாம் வாங்க. வீட்டில் என்ட்ரி பண்ணியாச்சு, ஓகே பண்ணியாச்சு. வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்பாங்க.
போவோம் உள்ளார. நம்மளோட சீட்டு பயணம் பார்த்தீங்கன்னாக்கா 13. இங்கே நீங்களா பக்கம்? ரைட், ஓகே. நம்மளோட சீட்டுக்கு வந்தாச்சுங்க. பார்ப்போம். சீட்டு பார்த்தீங்கன்னா புஷ்பாக இருக்குது. ஸோ காலுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க சீட்டு. ஓகே, வாங்க பார்ப்போம். பயங்கரமான வைக்கிறதுங்க. ஏசி போடல ஒன்றும் இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது காடு. உள்ள ஏசியில் உட்கார முடியல, பயங்கரமாக தாக்கு பிடிக்க முடியல. டைம் ஆச்சு போட வேண்டியது. 4 மணி நேரம் உள்ளே உட்கார வச்சு என்ன ஆகுது, மூச்சு பேசிடலாங்க. ரொம்ப கஷ்டங்க. சும்மா இருக்கும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்பா உட்கார முடியல, பயங்கரமான வேக்காடு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிளம்பக்கூடிய டைம் ஆச்சுங்க. இப்போ ஏசியும் ஆனாச்சு. சரிங்களா, வாங்க பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் உசிரை வந்த மாதிரி போயிட்டு இருந்த உசிரை பூரா உசிரை வர மாதிரி ஆச்சு. காட்டுற மாதிரி கொஞ்சம் ஏசி காட்டுறேன். ஏசி கட்டு நல்ல சில்னஸ் காத்திருக்கு. கொஞ்சம் வந்து கொஞ்சம் உசிரை வர மாதிரி ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பக்கூடிய பஸ்ஸு கிளம்பியாச்சுங்க. ஸோ கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக 7 ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் எடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து பல்லக்கி பஸ் இதுவும் கேஎஸ்ஆர்டிசி, இதுவும் சென்னை டு பெங்களூர் போகிற பஸ் இது. நார்மல் ஏசி இல்லாது, நான் ஏசி ஸ்லீப்பர் கோச் அது. ஆமாங்க, அநேகமாக இதுக்கு அடுத்த பஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், இதுவும் புது வேரியண்ட்டு BS6 மாட்டு இது. ஆமாம், பார்க்கலாம் வாங்க. நம்ம பயணிக்கக்கூடிய பஸ்ஸு கிளம்பியாச்சு. பிளாட்ஃபார்ம் கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம பயணம் வெற்றி பயணம் அமைய பயணத்தை தொடருவோம். வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, சென்னைக்கு ஒரு பாய் சொல்லலாம். மீண்டும் அடுத்த முறை வரும்போது சென்னையில் சந்திக்கலாம் வாங்க. ஓகே, பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸு பொந்துமல்லி வந்துருக்குங்க. பொந்துமல்லியில் வந்துருக்கு. ஸோ அங்கே பிக்கப் பாயிண்ட்டு மக்கள்லாம் நின்றுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்க சீட்டுக்கு ஃபுல் பண்ணிட்டு போவாங்க. ஹெட்ஃபோன் போட்டிங்கன்னா சவுண்டு கிளாஸ். ஆமாம், டிக்கெட் புக்கிங் இருக்கும். இல்லை சீட்டு காலி சீட்டை ஃபுல்லாக பண்ணிட்டு போவாங்க. ஆமாம், அதை பார்க்குறப்போ. ஓகே வாங்க பார்ப்போம். இப்போ பஸ்ஸு பார்த்திங்கனாக்கா இருங்காட்டுக்கோட்டை இண்டஸ்ட்ரியல் ஏரியா சிப்காட் அது கிட்டத்தட்ட அது நெருங்கி கொண்டு போயிட்டுருக்கு. பஸ்ஸு வேறு லெவலில், வேறு மாஸ் லெவலில் போயிட்டுருக்குங்க. ரொம்ப அப்புறமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த தூக்கி போடுறதெல்லாம் வந்து எந்த ஒரு இது இல்லைங்க. ஆமாம், வண்டி ஓட்டுறதை பொறுத்து தாங்க அது. டிரைவிங் இண்டஸ்ட்ரியல் ஏரியா உண்டை ஃபேக்ட்ரி பக்கம் சிப்காட். ஆமாம், இருங்காட்டுக்கோட்டை அதை தான் போயிட்டுருக்கோம். அப்போ வேறு லெவலில் போயிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இப்போ தான் சிட்டி விட்டு வெளியில் வந்து போயிட்டுருக்கு. அவுட்டரில் போயிட்டுருக்குங்க. தாங்க அவுட்டர் தூக்கிட்டு ஓகே நண்பர்களே, நம்மளோட ஸ்கேனியா பஸ் பயணம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா BS4 இது. BS4லேயே வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஏசி கொஞ்சம் கம்மி தான் கூலிங்கு. ஸோ பயணங்களும் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது பயணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த BS6 மாடலில் வந்து அந்த வேரியண்ட்டில் வந்து பயணம் பண்ணி பார்த்தா தெரியும் அதனுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு. ஆமாம் நண்பர்களே, இது பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. ஸோ அந்த மல்டி ஆக்சில் இருக்கிறதுனால இந்த தூக்கி போடுறது ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, ஆடுறதெல்லாம் ஒன்றுமே தெரியல. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ பிரமாதமாக இருக்குது நம்ம பயணம். ஓகே நண்பர்களே, நம்ம பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மழை பெஞ்சிருக்கு. ஸோ வெளியே இந்த பதிவு போட முடியல, பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ இதோட பதிவு முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, வாங்க மீண்டும் பார்த்த பொருள் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் 946 பாய். சியோ.